என்கிட்ட வர யாருமே ஒரே முறையில் நேரடியாக என்கிட்ட வரவங்க கிடையாது. 90% எல்லா இடத்துக்கும் போய் எல்லா முயற்சியும் பண்ணி கடைசி என்கிட்ட வருவாங்க. வர்மம் பார்க்காமலாம் வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பாங்க. இன்னும் கூட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பெரிய பெரிய ஜாம்பவான்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க செஞ்சு சரியாகாத வர்மம் நான் பண்ணால் எப்படி சரியாகும்னா கைகளுக்கு கட்டுப்படுறது. எல்லாருக்கும் இங்கே போனால் தான் தீர்வு இருக்குன்னு இருந்தால் நாங்கள் போனால் தான். ஸோ அதனால தான் நான் வர்ம புள்ளியை பற்றி சொல்லும்போது இந்த இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் வழங்கும் டாக்டர் ஆஸ் 24 நியூஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். வர்மக்கலை அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழர்களுடைய பண்டைய பாரம்பரிய கலை அப்படின்னு சொல்லலாம். இந்த வர்மத்தை பார்த்தீங்கன்னா அளவோடு தொடும்போது அது மருந்தாகவும், அளவுக்கு மீறி அழுத்தம் கொடுக்கும்போது அது தற்காப்பு கலையாகவும் மாறுது. இந்த நவீன காலகட்டத்தில் நோய்கள் தீவிரிக்கிற இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா வர்மக்கலை எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத பற்றி வர்மக்கலை வைத்தியர் தினேஷ்குமார் அவர்கள் நம்மளோடு பதிவிட இருக்காங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் தினேஷ்குமார். நான் பிடெக் பண்ணியிருக்கேன். நான் பிடெக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்மா பண்ணியிருக்கேன். ஓகே. கைரோப்ராக்டிக், ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, தொக்கணம் எல்லாம் பண்ணியிருக்கேன். நம்மளோட கிளினிக்கோட லொகேஷன் சொல்லுங்க சார். இங்கே சேலம் அலகாபுரம்னு சொல்லுவாங்க. அலகாபுரம் பார்த்தீங்கன்னா 5 ரோட்ஸ்க்கு அடுத்தது டுவோர்ட்ஸ் ஏற்காடு ரோட்டில் 5 ரோடுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்லேயே அலகாபுரமா. அதுலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா சிவாய நகர் ஆட்டோ ஸ்டாண்ட் ரோட்லேயே இருக்குது. ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பில்டிங். சார், எத்தனை வருஷமாக சார் இந்த வர்மக்கலை பயிற்சி எடுத்திருக்கீங்க? நான் இதில் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸாக இருக்குது. ஓகேங்க சார். ஸோ என்னோடய ஒய்ஃப் சித்த டாக்டர், அதனால் நான் சித்த மருத்துவத்துக்குள்ளே அவங்களோட சப்போர்ட்டோட பண்ணேன். ஓகேங்க. அது ஒரு 1 இயர் அங்கேயே ஆசன் கூடிய பயிற்சியில் இருந்ததுக்கப்புறம் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. சார், வர்மம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். வர்மம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி இயக்க முறைகள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்டெர்னம்னு ஒன்று இருக்கு. இந்த நெஞ்சு கூடு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். இந்த நெஞ்சு கூடுல ஸ்டெர்னம்னு ஒரு பகுதி இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல இது நெஞ்சுக்குழி வர்மம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேரை சொல்லி சொல்றாங்க. இயக்க முறைகளும் மாறும், புள்ளி அழுத்த முறைகளும் மாறும். ஓகேங்களா? என்னோட ஆசன் எனக்கு குடிச்ச பயிற்சியின் படி நான் சொல்றது இது நெஞ்சுக்குழி வர்மம். ஓகேங்களா? நெஞ்சுக்குழி வர்மத்தை ப்ரெஸ் பண்ணும்போது, இன்சைட் அவுட் பண்ணும்போது, உள்வெளி அழுத்தம் கொடுக்கும்போது ஸ்டெர்னம் தூண்டிவிடப்பட்டு இருதயத்தோட செயல்திறனை மேம்படுத்த முடியும் அப்படின்றது தான் கருத்து. இப்போ ஒரு புள்ளி இயக்க முறைன்றது நம் கண்ணால் பார்க்க முடியாத, இல்லது நமக்கு அது எப்படி செயல்படுன்னு முழுமையாக தெரிதல் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை அதோட செயல்திறனை மேம்படுத்துறதுக்காக பாரம்பரியமாக உருவாக்கப்பட்ட இந்த விஷயம்தான் வர்ம புள்ளி இயக்க முறை. புள்ளி இயக்க முறைன்றது தொடுதல், அழுத்தலோ திருகலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு அசைவுகள் கொடுக்கறதுனாலையோ அந்த புள்ளியை தூண்டி விடுறோம். தூண்டி விடுறதுனால அந்த உறுப்போட செயல்திறனை மேம்படுத்துகிறோம். இதுதான் வர்ம புள்ளி இயக்க முறை. இதுக்கு முறையான பயிற்சிகள் எடுக்கும்போது எல்லாராலையும் இதை கற்றுக்க முடியும். என்கிட்ட பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கற்றுக்கிட்டும் போகிறாங்க, வைத்தியத்துக்கும் வராங்க. நான் என் பேஷண்ட்டுக்கு வர்ம புள்ளி இயக்க முறைகளை சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்க. கட்டுப்படாதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது நான் முழுக்க ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ்க்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். முதுகு தண்டுவட பாதிப்புகளில் ஜவ்வு விலகல், டிஸ்க் பல்ஜு, சயாட்டிக்கா, நீங்கள் என்ன நிறைய ஸ்டேஜில் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் பார்க்குறேன். எல்லாத்துலேயுமே பேஷண்ட்க்கு நான் சொல்கிறது, நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். ஆனால் தினம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வர்றதோ இல்லை பல இடங்களில் மாறிக்கிட்டே இருக்கிறதோ பேஷண்ட்டோட விருப்பம் தான். நான் எப்பவுமே அட்வைஸ் பண்ணுறது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்கிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். எப்படி அந்த புள்ளி இயக்கணும்னு நான் சொல்லித்தரேன். தேவையான புள்ளி அதுக்கு தேவையானது மட்டும், நோய்க்கு தேவையான சொல்லித்தரேன். அது நீங்கள் வீட்லேயே செய்ய முடியும். ஈஸியாக அப்படி தான் செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க, அப்படி தான் குணப்படுத்திக்கிட்டும் இருக்குது. இது வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட முதுகு தண்டுவட பாதிப்புகளில் உள்ளானவங்களை முழுமையாக குணப்படுத்தி அனுப்பியிருக்கேன். நான் சொல்கிறது லைஃப் டைம் கேரண்டி. லைஃப் டைம் கேரண்டின்னு ப்ராடக்ட்டுக்கே கொடுக்க முடியாது. நான் எப்படி கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு நோயை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சிறு பகுதி வேலை செய்கிறேன். அதில் பேஷண்ட்டோட முயற்சி தான் பெரும் பகுதி. ஏன்னா நான் ஒரு மருந்துன்றது ஒரு 5 நாளைக்கு மேலே கொடுக்க மாட்டேன். அதுக்கு மேலே மருந்து கிடையாது. 2 ஆப்ஷன் கொடுத்துருவேன். ஒன்று, ஒரு பக்கம் ஃபுல்லாக மருந்து இருக்குது, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக உணவு இருக்குது. மருந்து வேணும்னா வேறு வழியில் நான் சூஸ் பண்ணி தரேன், நீங்கள் எடுத்து. இல்லை உணவுலேயே வேணும்னா நான் சொல்கிறேன், தாராளமாக அதை எடுங்க. ஏன் மருந்து உணவையும் பிரித்து சொல்கிறேன்னா,
நீங்கள் ஒரு நோயாளியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்க எத்தனை நாளைக்கு மருந்து சாப்பிடுவீங்க? சார். நான் 2 நாளைக்கு மேலே சாப்பிட மாட்டேங்க சார். ஒரு உங்களுக்கு வெறும் நோய் சரியாக டைம் எடுக்கும், ஏன்னா வழியே இல்லைன்னா எடுத்து தானே ஆகணும். ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. சரி, அந்த நோய் தீர்ந்ததுக்கப்புறம் இன்னொரு நோய் உருவாகும்போது அதுக்கு ஒரு மருந்து எடுக்கிறீங்க இல்லையா? அப்போ மருந்து உங்களோட தொடர்ச்சியாக கூட வந்துக்கிட்டே தானே இருக்கு. கண்டிப்பாக நிறுத்தின படம் இல்லையா? அப்படி இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நோய்க்காக வரீங்க, அந்த நோய்க்காக ஒரு மருந்து எடுக்கிறீங்க, நோய் சரியானதும் அந்த மருந்து நிறுத்திடுவோம். மருந்துன்றது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோயையும் நேரடியாக போய் சரி பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. அந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை அதை தீர்த்து வச்சு அதை பலப்படுத்துறது, உறுப்புகளை பலப்படுத்துறதும் நோயோட காரணிகளை தீர்த்து வைக்கிறது அதோட வேலை. இப்போ அதுதானே உணவும் பண்ணுது, வாழ்க்கை முறையும் அதுதானே பண்ணுது. நான் இப்போ மருந்து கொடுத்து முடிச்சிட்டேன், ரெடி ஆகிட்டீங்க, திரும்பவும் அதே மாதிரி லைஃப் ஸ்டைலில் தான் இருப்பீங்க. ஒன்று செலக்டிவ் லைஃப் ஸ்டைலில் சிட்டிங் ஜாபில் ஐடி பீப்புள்ஸோ இல்லை பேங்கிங் எம்ப்ளாயிஸோ இல்லை நல்ல சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கக்கூடிய பீப்புள் எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, டைமுக்கு சாப்பிட்றது இல்லை, தூங்குறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ நான் அவங்களையும் ரெடி பண்ணி அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப வராதுன்னு எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக. இப்போது நான் வந்து ஒரு சத்து குறைபாட்டுக்காக ஒரு மருந்து கொடுத்தேன், சரிங்க சார், சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, நல்லா ஆயிட்டாங்க, திரும்பவும் சத்து குறைபாடு ஆகிட்டு வராங்க, திரும்பவும் நான் மருந்தே கொடுக்கறதுக்கு அது எப்படி ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும்? ஆமாங்க சார். நான் என்ன சொல்லுவேன்னா, நான் 5 நாளைக்கு மட்டும் மருந்து தரேன், இனிஷியலுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, வைத்தியத்தை நிறுத்திடுவோம், ஏன் வேலை உங்களுக்கு தேவைப்படாது, மருந்தோட வேலையும் தேவைப்படாது. ஆனால் உணவை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க, சாகும் வரைக்கும் மருந்து சாப்பிட்றதுக்கு போல சாகும் வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டு உடற்பயிற்சி உடல் உழைப்பு கொடுங்க, மனதில் அமைதியாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது சரியா போகுது. அதனால தான் நான் வந்து லைஃப் டைம் கேரண்டி ஓப்பனாக கொடுப்பேன். ஏன் நீங்கள் வர்ம புள்ளி இயக்க முறைகள்லாம் என்னன்னு கேட்டதுக்கான விளக்கம் இப்படி வந்து முடியும். ஏன்னா நான் அந்த புள்ளி இயக்கிறதுனால தான் உங்களுக்கு சரியாகுதான்னு கேட்டால் இல்லை, அந்த புள்ளியை நீங்கள் இன்டைரக்டாகவும் இயக்க முடியும். இது புஜவர்மம் சொல்லுவோம். இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த கையும் தோள்பட்டையும் சேர இடத்துல ஒரு குழி மாதிரி உருவாகும், புஜவர்மம் சொல்லுவோம். இதை தான் நீங்கள் கை தூக்கும் போது இல்லை சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது அந்த வர்ம புள்ளி ஆட்டோமேட்டிக்காக தூண்டி விடப்பட்டுரும். புஷ்அப் பண்ணுறோம் இல்லையா, தண்டால் எடுக்கிறோம் இல்லைங்களா, புள்ளி தூண்டி விடப்பட்டுரும். இப்போ புள்ளி இயக்க முறைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்குவா இல்லை புஷ்அப் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சிருவா? சூரிய நமஸ்காரம். எல்லாரும் வந்து இன்னொரு வர்ம புள்ளியை பற்றி கேட்டதுனால அந்த கருத்து, வர்மம்ன்றது எல்லாருக்கும் கட்டுப்படுமான்னு கேட்டால் என் அனுபவத்தில் இல்லை. ஒரு 10 பேஷண்ட் பண்ணுறோம்னா 6 பேஷண்ட்டுக்கு நல்லாவே கட்டுப்படுது, மீதி 4 பேருக்கு கட்டுப்படுறது இல்லை. சில புள்ளிகள் எனக்குமே கட்டுப்படாது. அது வந்து கொஞ்சம் கேட்க ஆக்வர்டாக இருக்கலாம், அது கர்மான்னு சொல்லலாம், விதியின் பயன், அந்த நோயாளியோட விதியின் பயன்லாம் இருக்குது, அதை படிதான் சரியாகும், இல்லைன்னா லேட் ஆகும். என்கிட்ட வர யாருமே ஒரே முறையில் நேரடியாக என்கிட்ட வரவங்க கிடையாது. 90% எல்லா இடத்துக்கும் போய் எல்லா முயற்சியும் பண்ணி கடைசியாக என்கிட்ட வருவாங்க. வர்மம் பார்க்காமலாம் வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பாக. இன்னும் கூட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பெரிய பெரிய ஜாம்பவான்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க செஞ்சு சரியாக அந்த வர்மம் வந்து நான் பண்ணால் எப்படி சரியாகும்னா கைகளுக்கு கட்டுப்படுறது, எல்லாருக்கும் இங்கே போனால் தான் தீர்வு இருக்குன்னு இருந்தால் நாங்கள் போனால் தான். ஸோ அதனால தான் நான் வர்ம புள்ளியை பற்றி சொல்லும்போது இந்த இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். சார், நம்மளுடைய உடம்புல எத்தனை வர்ம புள்ளிகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இதுலேயும் மாற்று கருத்துக்கள் இருக்குது. பொதுவாக 108 வர்ம புள்ளிகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி சொல்லியிருக்கேன். ஆனால் என்னோட ஆசன் எனக்கு 172 வர்ம புள்ளிகளை பிரித்து கொடுத்துரு. எப்படின்னா ஒரு டைட்டில், அதுக்குள்ள சப்ஹெட்டிங்ஸ் மாதிரி ஒரு புள்ளியை வெவ்வேறு விதமான கோணங்களில் பிரித்து அதுக்குன்னு சில துணை புள்ளிகளை உருவாக்கி அதுக்கான வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ 108ன்றது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வர்மம். நாங்கள் 172 புள்ளிகள் வரைக்குமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இன்னும் சில புள்ளிகளை சேர்த்து பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. வர்ம புள்ளிகள் 108 தான்ன்றது நாம் எப்படி யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்ததை எழுதி வச்சதை பார்த்து தானே முடிவு பண்ணுவோம். கண்டிப்பாக. 172 புள்ளின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதி கொடுத்து அதை பயிற்சி பண்ணி அதுக்கு பலன் எடுக்கிறாருன்னு போது வருங்காலத்தில் அதுவும் 172 புள்ளிகள்னு சொல்லிட்டு மேற்படி ஏற்றுக்கொள்ளப்படுவோம் தானே. கண்டிப்பாக. புள்ளிகள் மாறிட்டே தான் இருக்கு. சரிங்க சார். சார், இப்போ நம்ம கிளினிக்கில் வந்து என்னென்ன நோய்களுக்கெல்லாம் வந்து நம்ம சிகிச்சை பார்க்குறோம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா மஸ்குலோஸ்கெலட்டல் டிஸார்டர் கம்ப்ளைண்ட், நம்ம வெளிப்பிரயோகமாக பார்க்கக்கூடிய கைகள், கால்கள், மூட்டுகள், இணைப்புகள், தசை மண்டலங்கள், உள்ளுறுப்புகளை தவிர்த்து சொல்கிறேன். சரிங்க. இதை தவிர்த்து இருக்கக்கூடிய மேற்படியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்க சார். ஸோ இது வந்து உடல் இயக்க முறைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால வராது. உடல் இயக்க முறை பாதிப்புகள்னால் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தால் நோய் சரியாக. கண்டிப்பாங்க சார். கடுமையாக வேலை செய்வாங்க, உடம்ப லூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அதாவது ஸ்ட்ரெச் பண்ண மாட்டாங்க, சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, ஸ்ட்ரென்தனிங் பண்ண மாட்டாங்க. இங்கே வீக்காக வரவங்களும் உண்டு,
ஓவர் டைட்டாக வரவங்களும் உண்டு. ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுத்து வேலை செய்யணும். நோயின்றது அதுவாக உருவாகிறது இல்லை, நாம தான் உருவாக்குறோம். அதனால் நான் மஸ்குலோஸ்கெலட்டல் டிசார்டர்ஸ்க்காக பார்க்குறேன். அதில் ஃப்ரோசன் ஷோல்டர், நீ கம்ப்ளைண்ட்ஸ் சொல்ல, முட்டி ஜவ்வு தேய்மானம் ஆகிறது, தோள்பட்டை இறக்கமாகிறது, முதுகு தண்டுவட பாதிப்பு. பெரும்பாலும் என்கிட்ட வர 90% கம்ப்ளைண்ட் முதுகு தண்டுவட பாதிப்புகள் தான். டிஸ்க் பல்ஜ், ஹெரினேஷனோ, ப்ரொட்ரூஷனோ, எக்ஸ்ட்ரூஷனோ, செக்கோஸ்ட்ரேஷனோ, இல்லை சயாட்டிக்கான்னு சொல்லப்பட்டு மக்களுக்கு புரியக்கூடியதோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான். எல்லா கம்ப்ளைண்ட்டும் பார்க்குறோம். சில குறிப்பிட்ட கம்பெனிகளுக்கு நாங்கள் இது பார்க்குறது ஆர்த்தரைட்டிஸ் மாதிரியான விஷயங்களுக்கு குணப்படுத்த முடியாது. முடக்குவாதம், சரவாங்கி, இல்லை ரொமோட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சொல்லக்கூடிய விஷயம் குணப்படுத்த முடியும், மெயின்டைன் பண்ண. நான் குணப்படுத்த முடியாத ஒரு விஷயத்த நான் சிகிச்சை கொடுத்து சரி பண்ணுறேன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால அந்த விஷயத்த மட்டும் நான் பெருசாக சொல்லுவேன். ஓகேங்க சார். இப்போ நம்ம கிட்ட பேஷண்ட் வராங்க அப்படின்னா எந்த நிலையில வந்தால் நம்மளால க்யூர் பண்ண முடியுங்க சார்? ஒருத்தர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துடுவாங்க, இன்னும் சில பேர் வந்து தீவிரமாக ஆனதுக்கப்புறம் வருவாங்க. ஸோ எந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம பார்க்குறோங்க சார்? நான் பார்க்குறேன், நானே ஸ்கிப் பண்ணுற ஒரு கேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, முதுகு தண்டுவடத்தில் ஸ்பாண்டிலோ லிஸ்தசிஸ் கிரேட் 4 லெவல், ஸ்பாண்டிலோ லிஸ்தசிஸ் கிரேட் 4 இந்த லெவலில் இருக்க பேஷண்ட்டை கண்டிப்பாக நானே அவாய்ட் பண்ணிவிடுவேன். பர்சனலாக நான் சொல்கிறது என்னென்னா, கிரேட் 4ல் இருக்கீங்கன்னா யோசிக்காதீங்க, தாராளமாக போய் சர்ஜரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்தில் முடிஞ்சிடும். நான் இப்போ சொன்ன அந்த வார்த்தையை ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டேஜ் என்ன மாதிரி அந்த வெட்டப்ரா போன் வந்து இருக்குன்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அது ரொம்ப ஆபத்தான கட்டம். வைத்தியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது ஏதாவது எல்லாருக்கும் கெடுதல் நடக்கிறது இல்லை. சப்போஸ் ஒரு 10% கூட அவங்களுக்கு ஒரு கெடுதல் நடந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறோம்னா இதை தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். கை வைக்க வேண்டிய கை வைக்கக்கூடாதுன்னு சில நோயாளிகள் இருக்காங்க இல்லையா? புரிஞ்சுக்கணும்னா கிரேட் 4 மட்டும் அவாய்ட் பண்ணிடும். அதை மட்டும் பண்ணக்கூடாது எங்கேயுமே, என்னோட அட்வைஸ் அது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தால் பாதிக்க வச்சவங்கள கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த நோயோட ஏன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த பதிலாம் சொல்கிறேன்னா, ஒரு நோய் தீரணும்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நம்ம நோயாளி முதல்ல போராட்ட குணத்தோடு இருக்கணும், தனக்கு சரியாகிற வரைக்கும் முயற்சி பண்ணுறவராக இருக்கணும். அப்படி முயற்சி பண்ணாதவங்களை எந்த ஸ்டேஜில் வந்தாலும் என்னால் சரி பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவ்வளோதான். இங்கே நான் என்னோட அஜெண்டா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மோட்டோ எப்படின்னா நிரந்தர தீர்வு. அதுக்கு நிதானம் முக்கியம். நான் எப்படி தான் கோட் பண்ணுறேன், நிதானமும் நிரந்தர தீர்வும். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, பொறுமை இல்லாதவங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கவே முடியாது. ராசிபுரத்துலேருந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஓகேங்களா? அவங்கள எனக்கு ரெஃபர் பண்ணது 14 வருஷம் டிஸ்க் பல்ஜ் கம்ப்ளைண்ட்னால பாதிக்கப்பட்ட இன்னொரு பேஷண்ட், குளத்தூர்லேருந்து வந்த பேஷண்ட், மேட்டூர் குளத்தூர்லேருந்து வந்த பேஷண்ட். அந்த பேஷண்ட் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல்லாக ஃப்ரெண்டாகவே மாறிட்டாங்க. வருவாங்க, அவங்க லேடி பேஷண்ட் தான். என்ன ஜாலியாக இருக்கீங்களான்னு வருவாங்க, பேசுவாங்க, ரிலாக்ஸாக இருப்பாங்க. எந்த வேலையும் நான் சொன்னது செஞ்சதே கிடையாது. ட்ரீட்மெண்ட்டுக்கும் டைமுக்கு வர மாட்டாங்க, ஆயில் தெரப்பியும் பண்ணிக்கிட்டது கிடையாது, வசதியும் வீட்டில் பண்ணிக்க கிடையாது, மருந்துகளும் ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, அவங்கக்கிட்ட எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொன்ன விஷயத்த விடாமுயற்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்பாட்டோட இருந்தாங்க. ரொம்ப சீக்கிரம் வெளியிட்டாங்க. இதில் நான் ஏன் ரோல்ன்றது ஒரு சின்னது தான். அந்த டிப்ஸை எடுத்துக்கிட்டாங்க, முழுசாக ஃபாலோ பண்ணாங்க, நல்லாவே ஆகிட்டாங்க. 14 வருஷ கம்ப்ளைண்ட்டை ரொம்ப அசால்ட்டாக டீல் பண்ணி 2 மாதத்தில் வெளியே வந்துட்டாங்க. நான் சொன்னது அவங்கள உடம்பு பற்றின ஒரு புரிதல், என்ன பண்ணணுமோ ஒரு சப்போர்ட் கொடுத்தேன். அவங்க தான் அவங்கள சரி பண்ணிக்கிட்டாங்க. அவங்க இந்த பேஷண்ட்டை கூப்பிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு 39 வயசு இருக்கும். ஒரே ஒரு முறை தான் டீல் பண்ணேன். அவங்களுக்கு 3 வருஷம் டிஸ்க் பல்ஜ் இருந்தது. ஒரு முறை தான் வந்தாங்க. வந்தவொடனே அடுத்த நாள் ஃபோன் பண்ணி எங்களை திட்டினாங்க, என்ன பயங்கரமாக வலி, எதுக்கு கூட்டிகிட்டு போனேன்னு. அடுத்த 1 வாரம் கழிச்சு எனக்கு சுத்தமாக வலியே இல்லை, உடம்புலாம் நல்லா இருக்குது, 3 வருஷம் இருந்த பெயின் எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பராகிட்டேன். ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டையும் கேட்டேன் நான். அவங்க 2 சம்பவத்தை இங்கே ஃபோன் பண்ணி எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க, என்ன ஜி வலிக்குதுன்னு சொல்கிறாங்களே. ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட் டே போகிறீங்க, வலிக்காமல் இருக்குமா? நான் உங்களுக்கு வலிக்காமே வேலை செய்கிறேன்னா வேலையை செய்யலைன்னு அர்த்தம். நான் ஒரு செயல் செய்கிறேன், அது ஒரு வலியை உருவாக்கவே இல்லைன்னா குறிப்பிட்ட பாதிப்பு அடைஞ்சிருக்கக்கூடிய பகுதியை நான் தொடவே இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு வலிக்காமே பண்ணி நான் காசு வாங்கிக்கிட்டு அனுப்பிட்டா நான் உங்களுக்கு செஞ்சுட்டேன்னு சொல்லி ஏமாற்ற முடியாது இல்லையா? எனக்கும் சில எத்திக்ஸ் இருக்குது, அதை நான் செய்யணும் இல்லையா? ஒரு முறையில் ரெடி ஆகினவங்களும் இருக்காங்க. இங்கே சவுந்தரராஜன் சொல்லி ஒரு பேஷண்ட் இங்கே பள்ளப்பட்டியில் இருக்காங்க, இன்னும் 2-3 பேர்லாம் இருக்காங்க. பெரும்பாலும் 3 அல்லது 4 செஷனில் ரெடியாகி போயிடுவாங்க. நம்ம ஆயில் கொடுக்கறது மொத்தமாக 60 நாளைக்கானது, 2 மாதம் 6 செஷன் மொத்தமாக எடுப்பேன். அதுக்கு மேலே ஆயில் கொடுக்க மாட்டேன், ஏன்னா தேவைப்படாது. 3-4 செஷன் ரெடியாகி போயிடுவாங்க. ரொம்ப சிலர் லேட் ஆகும். நேற்று டெல்லியிலேருந்து ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், வேணா நான் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் ஆட் பண்ணி பாருங்கள். டெல்லியிலேருந்து வந்த பேஷண்ட்டை அவங்க பையன், அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பொண்ணு 3 பேர் தூக்கிட்டு வராங்க.
ஓகே. போகும்போது அவங்களாம் நடந்து போகிறாங்க. 3 வருஷம் டிஸ்க் பல்ஜ் கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு. சரிங்களா? சரிங்க சார். டெய்லி ஃபுல்லாக ஃபிசியோதெரப்பிலாம் பார்த்து கைரோப்ராக்டிக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு அது ரெடி ஆகலை. வந்தாங்க, ஒரு 20 நிமிஷம் வேலை நடந்தது, நிதானமாக தான் பண்ணோம், எழுந்து நடந்து போகிறாங்க. வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், ஏன்னா உங்களுக்கும் கூட. ஓகே. இங்கே முடியாது நடக்காதுன்ற விஷயம் என்னென்னா, விட்டு கொடுக்குற எங்களுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மாறிக்கிட்டே இருப்பாங்க. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவாக சொல்கிறேன், இத்தனை நாள் டைம் எடுக்கும், இந்த மாதிரியே நான் உங்கள் உடம்புல நீங்கள் பண்ண தப்பு போன பாதிப்புகள் இருக்குது, இதுவாக சரியாகிறதுக்கான டைம் இவ்வளோ ஆகும், சும்மா செலவு பண்ண தேவையில்லை, கரெக்டான டைமுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. இங்கே ஒரு பக்கம், இன்னொருத்தர் ஒரு முறை, அங்கே ஒரு முறை, ஜம்ப் அடிச்சு கடைசி என்கிட்ட ஒரு முறை வருவாங்க. ஸோ இப்படி ஒரு நிலைமையை ஈஸியாக ரெடி ஆகிற ஸ்டேஜில் இருந்து ரொம்ப மோசமாகிட்டு தான் வருவாங்க. அப்படிப்பட்ட சில பேஷண்ட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. 2 செஷனில் பேஷண்ட் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. 2 செஷன் பட்டும் ரெடி ஆகிட்டாங்க. நான் சொன்னேன், வெயிட் தூக்காதீங்க சார், நான் நல்லா இருக்கேன் சார், சூப்பராக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லையா, நல்ல விஷயம், ஒரு முறை 2 முறை தேவைப்பட்டா வாங்க, நான் பார்க்குறேன், வந்து என்னை பார்த்துட்டு மட்டும் போங்க, அது பண்ணணுமா ட்ரீட்மெண்ட் பண்ணுமா என்ன மட்டும் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், வந்து பார்த்துட்டு போங்க, கொஞ்சம் ஃபாலோஅப்பில் இருங்க, வெயிட் தூக்காதீங்கன்னு. சரின்ட்டு போனாங்க. 1 மாதம் வரலை. அப்புறம் இடையில ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு முறை ஃபோன் பண்ணேன், லேசாக வலிக்குது. அப்புறம் வந்தாங்க, பார்த்தா கண்டிஷன் ரொம்ப மோசமாகி வந்து நல்லாகி போகும்போது திரும்பவும் ஏன் அதை மோசமான நிலைக்கு உள்ளாக்குறேன். நீங்கள் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணிட்டீங்க, எங்கேயே போய் பார்த்தீங்க சரியாகலை, நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணிட்டீங்க இல்லையா, அது என் பாயிண்ட் ரீச் பண்ணுறதுக்குள்ளே ஏன் ஜம்ப் ஆகுறீங்க? இப்படி வரும்போது உண்மையாலுமே என்னால் கூட ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள தான் ரெடி பண்ண முடியாது. நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து சீராக்கும் போது அடுத்தது மோசமாக்கி போகும்போது திரும்பவும் மைண்டு வரீங்க, ஜம்ப் ஆகும். இங்கே இப்போ சரியாகலையா, ஓகே இன்னொரு இடத்துக்கு போகலான்னு ஜம்ப் ஆகும். அப்படி நிலையில்லா மனசு இருக்கிறவங்கள நம்ம சரி பண்ணவே முடியாது. அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான கேஸ், ஆழ்ந்த சிந்தனையிலேயே இருப்பாங்க, ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் சொல்லிட்டு எந்த மாதிரி என்ன சொல்லிக்கலாம். எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கிறவங்க, கோபமாக இருக்கிறவங்க, ஆக்ரோஷமாக கத்துறவங்க, ஓவர் திங்க் பண்ணுறவங்க, தன்னை ரொம்ப தனிமைப்படுத்திக்கிறவங்கள இவங்களை சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 57 வயசு ஒரு அம்மாவுக்கு. இங்கே ஸ்டீல் பிளான்ட்னு சொல்லுவாங்க சேலமில், அங்கேருந்து வந்தாங்க. 3 செஷனில் ரெடி ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 60 சொல்லப்போனால் ஒரு 80 கிலோவுக்கு மேலே இருப்பாங்க. ஓகேங்களா? 26 வயசுல ஒரு பையன் வந்தான். நான் 54 கிலோ என்னமோ, அவ்வளோதான், 60க்குள்ளே தான் இருப்பாப்ல தம்பி. 3 செஷனில் ரெடி ஆகி போயிட்டாங்க. இத்தனைக்கு அவங்களுக்கு 57 வயசு, சுகர் ப்ரெஷர் இருக்குது. இந்த தம்பிக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. 3 செஷன் ரெடி ஆகி போயிட்டாங்க. இந்த தம்பி 12 செஷன் எடுத்துக்கிட்டான். இப்போது வயசானவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும், வயசு பசங்களுக்கு சீக்கிரம் ரெடி ஆகும்னு ஒரு சும்மா ஒரு சின்ன தேதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2க்கும் இங்கே கான்ட்ரவர்சியாக இல்லை இருக்குது, சரிதானே? கரெக்டு தான். அவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க. உங்களை நம்பி வந்துட்டேன் சார், நீங்கள் பண்ணுங்க, நான் ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு டென்ஷன்லாம் இல்லை, ரெடியானால் போதும் அப்படின்னாங்க. நானும் சில வேலைகள் செஞ்சேன், ஃப்ரீயாக இருந்தாங்க. இப்போ போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட வேறு ஏதோ ஒரு கை வலிக்காக வந்தாங்க, ஒரு 1.5 வருஷம் கழிச்சு வந்தாங்க. எப்படி இருக்கீங்க? ஒன்றுமே இல்லை சார், நான் நல்லா இருக்கேன்றாங்க. இங்கே விஷயமே இதுதான், எவ்வளோக்கு எவ்வளோ மனசை நீங்கள் அமைதியாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுவீங்க. அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ பிக்சர்ஸும் போட்டு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா பேஷண்ட்டுக்கும் அனாட்டமி சொல்லி கொடுத்து, எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்து, என்ன குறைகள்ன்றது சொல்லி கொடுத்து, அப்புறமா தான் வைத்தியத்துக்குள்ளேயே போகிறேன். சொல்லி கொடுக்கல, தெரியலன்னா பரவாயில்ல, சொல்லி கொடுத்தப்புறமா அதே தவறுகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் எப்படி தான் உங்களுக்கு சரி. இதுதான் விஷயம். இப்படிப்பட்ட நபர்கள் சரி பண்ணுறது தான் கஷ்டம். மற்றபடி எல்லாரையும் நீங்கள் கேட்குற கேள்வி சிம்பிள் தான். நான் ஏன் இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன்னா, இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஒரு செஷனுக்கு வராங்க, 2 செஷன் வராங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. அந்த ஒரு செஷனில் வந்து ரெடி ஆகி போயிட்டு ரெஃபர் பண்ணி வரும்போது தான் எனக்கு சிலர் தெரியும். ஒரு செஷன் தான் வந்திருப்பாங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு அவங்க பேர் சொல்லிட்டு யாராவது வருவாங்க. அந்த நபரோட பேரே எனக்கு ஞாபகம் இருக்காது, பேஷண்ட் பேர். அந்த இன்சிடென்ட்டை சொல்லி அந்த நம்பர் ஃபோன் நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நோட்லேயே இல்லை என் ஃபோன்லேயே இருக்கும், ஃபீட் பண்ணியிருப்பேன். அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணும்போது, ஆமாம் சார் நீங்கள் வந்தாங்க, நல்லா ஆகிட்டாங்களா, ஒரு முறை தான் அவங்கள பார்த்தாங்களா, நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சீங்களா, நல்லா இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி தான் வந்துடுவாங்க. அதில் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக சொல்லுங்கன்னு கேட்பேன். ஏன்னா எனக்கு தெரியாது இல்லையா, நான் எங்களுக்கு மேற்கொண்ட நபர்கள்னு சொல்கிறேன்னா என்கிட்ட தகவல் சொன்னீங்களோட தான் நான் சொல்லிட்டேன். சொல்லாதீங்களை எப்படி நான் கணக்கில் எடுத்துக்க முடியும்? அந்த ஒரு செஷனில் ரெடியாகி போகிறான்றது என்னோட சாதனை தானே. கண்டிப்பாங்க சார். அதை நான் ஒரு மக்களுக்கு பாருங்க, நீங்கள் எதுவும் யோசிக்காமல் டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னா இவர மாதிரி நீங்களும் ஒரு செஷன் ரெடி ஆகி போயிடுவீங்கன்ற. அப்போ அதுங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா? சாதனைன்னா அவங்களுக்கு தான். அப்போது சிலர் வந்து விட்டு கொடுத்துருவாங்க, பண்ண மாட்டாங்க. இங்கே கொண்டலாம்பட்டியில் ஒரு பேஷண்ட் இருக்கு, சரிங்க சார், நல்லா ரெடி ஆகிட்டாங்க, 2 செஷன்லேயே சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க, லேடி பேஷண்ட்.
ஓகேங்க. காட்டில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு களைக்குத்தி சொல்கிறேன், எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் விடுறேன். சரிங்க சார். நல்லா 2 செஷனில் முடிஞ்சிருக்கணும். இப்போ அடுத்த ஒரு 4 செஷன் வந்தாங்க, 6 செஷன் வரைக்கும் வந்தாங்க. 4 செஷன் வந்த காசு அவங்களுக்கு தான் நஷ்டம். களைக்குத்துறன்னு சொல்லி கொத்தி மறுபடியும் லாக்கடிச்சு வந்தாங்க. சரி அப்போயும் மறுபடியும் ஒரு 2 செஷனுக்கு அப்புறம் கடுமையாக போராடி ரெடி பண்ணி விட்டு மறுபடியும் ஒரு முறை சின்னதாக வேலை செஞ்சேன்னு சொல்லி லாக்காய்வாங்க. நான் 3ஆவது செஷன் வரும்போது சொல்லிட்டேன், சைக்கிள் ஓட்டுங்கம்மா. சைக்கிள் ஓட்ட தெரியும்னா ஓட்டுங்க. இந்த லம்பாரில் குளூட்டியஸ் மசிலில் ஹாம்ஸ்ட்ரிங்ஸில் இருக்கக்கூடிய கோர் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். செய்யவே இல்லை. இடையில அவங்க வீட்டில் ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்க. அதில் ஒரு மாதம் வரல. அது ஒரு வாரம் கேப் விட்டு ஒரு 10 நாளைக்கு சைக்கிள் ஓட்டினாங்க. சுத்தமாக வழியே இல்லாமல் போயிடுச்சு. இதை தான் நான் 3ஆவது செஷன்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க வீட்டில் இருக்கிற சைக்கிள் எடுத்து அவங்க ஓட்டுறதுக்கு எனக்கு காசு கொடுக்க தயாராக இருக்காங்க, அந்த சைக்கிள் எடுத்து ஓட்ட மாட்டேன்றாங்க. நல்லா ஆகிட்டாங்க. ரைட் பாய் பாய் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டோம். இதை விட இன்னும் எப்படி எளிமையாக பண்ணும். இதில் ஏன் முயற்சி என்ன இருக்குது, பேஷண்டோட முயற்சி என்ன இருக்குது, பெரும்பாலும் யார்கிட்ட இருக்குது, பேஷண்ட் கிட்ட தான். அவ்வளோதான். இப்படி நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் ஒன்றும் பெரிய ஞானியோ அவ்வளோ அறிவாளியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது என்னோட அனுபவத்தில் கிடைச்ச விஷயங்களை நான் பேஷண்ட்டுக்கு பகிர்ந்துக்கிட்டு அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறேன். செஞ்சால் அவங்களுக்கு நல்லது, செய்யலைன்னா என்ன மாதிரி இருக்கிற மற்ற தெரப்பிஸ்ட்டுக்கு போய் காசு கொடுக்க போகிறாங்க, அவங்க வாங்கி வச்சுக்க போகிறாங்க. காசு சேவ் பண்ணணும், சீக்கிரம் சரியாகணும்னா அது அவங்க கன்சிஸ்டன்சி. அதனால தான் நிதானமும் நிரந்தர தீர்வுன்ற வார்த்தையை சொல்லுவேன். சாருடைய அறிவுரைகள், கருத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறிவுபூர்வமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாருடைய நம்பரை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். தென் கிளினிக் கூட நீங்கள் விசிட் பண்ணி உங்களுடைய ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தென் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.